Hi everyone, welcome to Takkani Hindi YouTube channel. நாம 10 days series videos பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு day 6ல இருக்கோம். இந்த 10 days series video எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டே வீடியோவையும் நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி 10 டேஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 150 ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாமே 100% ப்ராக்டிக்கலான ஹிந்தி சென்டென்சஸ் வார்த்தையா ஒரு ஹிந்தி வார்த்தையோட அர்த்தத்தோட சேர்த்து கத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாவும் இல்லாம, ரொம்ப கஷ்டமாவும் இல்லாம, டெய்லி யூஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ். ஆனா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம ஹிந்தில என்னன்னு யோசிச்ச மாதிரி வார்த்தைகளா எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க டே 1 to 5 வரைக்கும் இன்னும் பார்க்கல அப்படின்னா, மறக்காம பார்த்துட்டு இந்த டே 6 வீடியோவ பாருங்க. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான 15 சென்டென்சஸ் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்களோட நிச்சயதார்த்தம் உறுதியாயிருச்சு. அவங்களோட கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இல்ல அவங்க நிச்சயதார்த்தம் உறுதியாயிருச்சு. எப்படியோ அவங்களுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம நெறைய விதத்துல சொல்லுவோம். இத இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹிந்தில எப்படி சொல்லணும்னாக்க, "உன்கா ரிஷ்தா பக்கா ஹோ கயா." "உன்கா ரிஷ்தா பக்கா ஹோ கயா." உன்கானா அவங்களோட, ரிஷ்தா அப்படின்னா உறவு. இல்லன்னா அந்த 2 பேருக்கான மேரேஜ் நிச்சயதார்த்தத்த தான் சொல்றாங்க ரிஷ்தா அப்படின்னு. பக்கா ஹோ கயா அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. உன்கா ரிஷ்தா பக்கா ஹோ கயா. உன்கா ரிஷ்தா பக்கா ஹோ கயா. அடுத்த சென்டென்ஸ் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்காது. நல்ல சாப்பாடு கிடைக்கல போல. இதெல்லாம் சொல்றதுக்கு அச்சா கானா நஹி மிலா ஹோகா. அச்சா கானா நல்ல ஃபுட். நஹி மிலா அப்படின்னா கிடைக்கல. நஹி மிலா ஹோகா அப்படின்னா கிடைக்கல போல, கிடைச்சிருக்காது போல இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு தான் இந்த நஹி மிலா ஹோகா. அச்சா கானா நஹி மிலா ஹோகா. கிடைச்சிருக்காது, நல்ல சாப்பாடு கிடைச்சிருந்திருக்காது. அச்சா கானா நஹி மிலா ஹோகா. அடுத்த சென்டென்ஸ் என் இடத்துல இவன் வேலை செய்வான். என்னோட இடத்துல இவன் வேலை செய்வான். மேரி ஜகா பர் ये काम करेगा. மேரி ஜகா பர் ये काम करेगा. மேரி ஜகா அப்படின்னா என்னோட இடம். மேரா ஜகான்னு போடாம ஏன் மேரி ஜகான்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஜகன்ற வார்த்தை ஒரு ஃபெமினின் வேர்ட். அதனால இத மேரி ஜகன்னு போடுறோம். மேரி ஜகா பர் என்னுடைய இடத்துல ये काम करेगा. இவன் வேலை செய்வான். மேரி ஜகா பர் ये काम करेगा. மேல இருந்து குதி. ஊப்பர் சே கூத் ஜாओ. ஊப்பர் சே கூத் ஜாओ. நம்ம குதின்னு சொல்லுவோமா? இவங்க கூத் அப்படின்னு சொல்லுவாங்க. கூதோன்னும் சொல்லலாம், கூத் ஜாவோன்னும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஊப்பர்னா மேல, ஊப்பர் சே அப்படின்னா மேல இருந்து, கூத் ஜாओ அப்படின்னா குதிச்சுடு. ஊப்பர் சே கூத் ஜாओ. அடுத்த சென்டென்ஸ் நீ தவறாக பேசுகிறாய். ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லிட்டேன். ஆனா இதே விஷயத்த நம்ம தமிழ்காரவங்க நெறைய விதத்துல சொல்லுவோம். நீ எடக்கு மடக்கா பேசுறன்னு சொல்லுவோம். நீ விதண்டாவாதமா பேசுறன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. எல்லாத்துலயும் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பொருந்தும். தும் உல்டி சீதி பாத்தே கர் ரஹே ஹோ. தும் உல்டி சீதி பாத்தே கர் ரஹே ஹோ. தும்னா நீ, உல்டி சீதி பாத்தே அப்படின்னா எடக்கு மடக்கான பேச்சு. இல்லனா விதண்டாவாதமானது, ஏதாவது உளறிட்டே இருக்கிறது. இதெல்லாம் உல்டி சீதி பாத்தே அப்படின்னு சொல்லலாம். கர் ரஹே ஹோ அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிற. உல்டி சீதி பாத்தே கர் ரஹே ஹோ அப்படின்னா நீ தவறான பேச்சுகள் பேசிட்டு இருக்கிற, விதண்டாவாதமாவே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். தும் உல்டி சீதி பாத்தே கர் ரஹே ஹோ. தும் உல்டி சீதி பாத்தே கர் ரஹே ஹோ. நெக்ஸ்ட் ஒன் மோசமான சாப்பாடை சாப்பிடாத. அதாவது லோ குவாலிட்டி ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா கட்டியா கானா மத் காओ. கட்டியா, இந்த கட்டியாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களோட சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. லோ குவாலிட்டி, மட்டமான அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த கட்டியா. கட்டியா கானா மத் காओ. கட்டியா கானா மத் காओ. கட்டியானா மட்டமான. இதே கட்டியா வச்சு இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்றேன் உங்களுக்கு. உஸ்னே கட்டியா காம் கியா ஹே. உஸ்னே கட்டியா காம் கியா ஹே. அவன் மட்டமான வேலையை செஞ்சிருக்கான். அதாவது அவன் வேலையில ஒரு குவாலிட்டியே கிடையாது. ரொம்ப லோ குவாலிட்டியா செஞ்சிருக்கான் அப்படிங்கறத தான் கட்டியா காம் கியா ஹேன்னு சொல்லுவாங்க. உஸ்னே அவன் கட்டியா காம் கியா ஹே. மோசமான வேலை செஞ்சிருக்கான்.
நான் பேரம் பேசினேன். நான் பேரம் பேசினேன். எத்தன பேருக்கு இது தேவைப்படும் இல்லையா? கட்டாயமா இந்த வார்த்தை தேவைப்படும். பேரம் பேசுறதுக்கு மூல் பாவ் கரோ. மூல் பாவ் கர் அப்படின்றது தான் பேரம் பேசுறது. இப்ப நான் பேரம் பேசினேன்னு சொல்லும்போது, मैंने மூல் பாவ் கியா. मैंने மூல் பாவ் கியா. நான் मैंने மூல் பாவ் பேரம் பேசினேன் அப்படிங்கிறதுக்கு கியா. मैंने மூல் பாவ் கியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. ஹிந்தில फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, இல்ல ஒரு பாஸா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸ்லாம் மனப்பாடமா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு 10 வாட்டி, 15 வாட்டி சொல்லி சொல்லி பாருங்க. சோ தட் உங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல உங்க கிட்ட வொர்க் பண்றவங்க கிட்டயோ யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த சென்டென்ஸ நீங்க ரெடியா சொல்லிக்கலாம். நார்த் இந்தியால இருக்கீங்க, இல்ல ஹிந்தி பேசக்கூடிய வொர்க்கர்ஸ நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, இது தேவைப்படும். फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. கொஞ்சம் வாய் விட்டு ஃபாஸ்ட்டாலாம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் எக்கச்சக்கமான கேள்வி கேட்கறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த எக்கச்சக்கமான, ஏராளமான இதுக்கெல்லாம் ஹிந்தில துனியாபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகளவு கொஸ்டின்ஸ் கேட்கறானாமா. அந்த உலகளவு அப்படின்னு சொல்றதுக்கு दुनिया भर அப்படின்னு சொல்லுவாங்க. वो दुनिया भर के सवाल पूछता है. वो அவன் दुनिया भर அப்படின்னா எக்கச்சக்கமான, உலகளவு, சவால் பூछता है கேள்விகள் கேட்கிறான். वो दुनिया भर के सवाल पूछता है. அவன் உலகளவு கேள்விகள் கேட்கிறான். அதாவது அவன் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இவ்ளோ கனமான சாமானா? இத்னா பாரி சாமான். இத்னா பாரி சாமான் அப்படின்னா இவ்ளோ கனமான பொருளா அப்படின்னு சொல்றதுக்கு இத்னா பாரி சாமான். எலும்புகளே நொறுங்கிரும் போல இருக்கு. எலும்பே முறிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப எலும்புக்கு என்ன வார்த்தை? ஹட்யா. ஹட்யா. ஹட்யானா எலும்பு. சட்டக் கயி அப்படின்னா முறிஞ்சு போயிடுறது. இல்ல உடைஞ்சு போயிடுறது. हड्डियाँ चटक गई. हड्डियाँ चटक गई. इतना भारी सामान. हड्डियाँ चटक गई. இவ்ளோ வெயிட்டான பொருளா? ஐயோ! எலும்பே உடைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. हड्डियाँ चटक गई. हड्डियाँ चटक गई. इतना भारी सामान. हड्डियाँ चटक गई. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு இத பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, मुझे इस बात का अंदाजा नहीं है. मुझे इस बात का अंदाजा नहीं है. சோ இதெல்லாம் நீங்க சிம்பிளாவும் சொல்லிட்டு போயிரலாம். உங்களுக்கு சிம்பிளா வேணும்னா मुझे इसके बारे में नहीं पता அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். ஏன்னா पता नहीं இல்லன்னா मालूम नहीं இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாலும் தெரியாதுன்னு தான் அர்த்தம். அந்தாசா யாராவது யூஸ் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்தாசா நஹி ஹை அப்படின்னா ஐடியாவே இல்ல. இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். मुझे इस बात का अंदाजा नहीं है. मुझे इस बात का अंदाजा नहीं है. அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தோடா சபர் கரோ. தோடா சபர் கரோ. சபர் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. தோடா சபர் கரோ. நெக்ஸ்ட் ஒன் வாதம் செய்யாத, வாக்குவாதம் செய்யாத அப்படின்னு சொல்லணும்னா பஹஸ் மத் கரோ. பஹஸ் மத் கரோ. வாக்குவாதம் செய்யாத பஹஸ் மத் கரோ. பஹஸ் மத் கரோ. ஆர்கியூமெண்ட் பண்ணாத பஹஸ் மத் கரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உன்னோட ஹெல்ப்ப மதிக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா? அந்த ஹெல்ப்ப நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா मैं तुम्हारी मदद की कदर करता हूँ. கதர் அப்படின்னா வேல்யூ பண்றது. கதர் கர்த்தா ஹூ மதிக்கிறது. मैं तुम्हारी मदद की कदर करता हूँ. நான் உன்னுடைய உதவியை மதிக்கிறேன். मैं तुम्हारी मदद की कदर करता हूँ. நாம படிக்க வேண்டிய 15 சென்டென்சஸ் முடிஞ்சது. இப்ப ரிவிஷனுக்கான டைம். அவங்களுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. உன்கா ரிஷ்தா பக்கா ஹோ கயா. நல்ல உணவு கிடைச்சிருக்காது. அச்சா கானா நஹி மிலா ஹோகா. என்னோட இடத்துல அவன் வேலை செய்வான். மேரி ஜகह पर ये काम करेगा. மேல இருந்து குதி. ऊपर से कूद जाओ. நீ தவறா பேசுற. எடக்கு மடக்கா பேசுற. तुम उल्टी सीधी बातें कर रहे हो. तुम उल्टी सीधी बातें कर रहे हो.
லோ குவாலிட்டி ஃபுட், மட்டமான சாப்பாட்டை சாப்பிடாத. घटिया खाना मत खाओ. घटिया खाना मत खाओ. அவன் லோ குவாலிட்டி வேலை செஞ்சிருக்கான். ரொம்ப மட்டமான வேலை செஞ்சிருக்கான். உஸ்னே घटिया काम किया. நான் பேரம் பேசினேன். मैंने मूल भाव किया. मैंने मूल भाव किया. மறுபடியும் இப்படிப்பட்ட தப்பு நடக்கக்கூடாது. फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. फिर से ऐसी गलती नहीं होनी चाहिए. அவன் எக்கச்சக்கமான கேள்விகள் கேக்குறான். वो दुनिया भर के सवाल पूछता है. दुनिया भर के सवाल पूछता है. இவ்ளோ கனமான சாமானா? इतना भारी सामान. எலும்பே முறிஞ்சிரும். हड्डियां चटक गई. हड्डियां चटक गई. எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. मुझे इस बात का अंदाजा नहीं है. मुझे इस बात का अंदाजा नहीं है. கொஞ்சம் பொறுமையா இருங்க. थोड़ा सबर करो. வாக்குவாதம் செய்யாத. बहस मत करो. நான் உங்க உதவிய மதிக்கிறேன். मैं तुम्हारी मदद की कदर करता हूँ. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கர்த்தா ஹூ ஆண்கள் மட்டும்தான் சொல்லணும். கர்த்தி ஹூன்னு தான் பெண்கள் சொல்லணும். இப்ப நான் சொன்னாலும் மே துமாரி மதத் கி கதர் கர்த்தி ஹூன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கான 15 சென்டென்சஸும் முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற 15 சென்டென்ஸாக நீங்கள் படிச்சுட்டு 2 பேர் 3 பேர்னு சேர்ந்து படிக்கும்போது மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்டு படிங்க. அது இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராசஸை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.